எனக்கு தனியாக முன்னாடி சின்ன வயசில் எப்படி போனால் 12 மணிக்கு சுடுகாட்டில் போனால் நினச்சிட்டு அங்கெல்லாம் போய் நிற்பேன். அதுக்கு பார்ப்பேன், எனக்கு பார்க்கணும்னு தோணும். புனை ஏரியில் தனியாக நின்று பார்க்கணும்னு தோணும். எந்த வயசுல இதெல்லாம்? 10th 11th படிக்கும்போது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். யாருமே இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்குன்னு தோணும். நான் தனியாக ரொம்ப அலைவேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது தனியாக அலைவேன். ரொம்ப தனியாக என்னென்னமோ தோன்றலாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப தனியாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, நீ இப்போ ஏதோ கேட்க வந்தீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லைண்ணே, ஏன் இப்படி சகதியாக இருக்குன்னு தானே கேட்க வரீங்க? இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பார், தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பார், எல்லாரும் வந்துடுவாங்க. எனக்கு அவன் எப்படி எரியான்னு பார்ப்போமே போய் அப்படின்னு நைட்லாம் தோணியிருக்கு. யாருக்கும் தெரியாமல் போய் நின்று பார்த்து வந்திருக்கேன் போய். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அப்படி ஒரு உணர்ச்சி இருந்துச்சு. எனக்கு ஒன்று எல்லாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி போகிற இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ரொம்ப வியர்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பக்குவம்னு சொல்லுவோம் 18 வயசுக்கு மேலே சொன்னேன். பட் 18 வயசுக்குள்ளே சுடுகாட்டுக்கு போய் 1 மணிக்கு போய் பார்க்கறதெல்லாம் என்னால் என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பார், தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பார், எல்லாரும் வந்துடுவாங்க. எனக்கு அவன் எப்படி எரியான்னு பார்ப்போமே போய் அப்படின்னு நைட்லாம் தோணிருக்கு. யாருக்கும் தெரியாமல் போய் நின்று பார்த்து வந்திருக்கான். இல்ல ஏங்க சார், இந்த பிடிச்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, எல்லாரும் வந்துடுவாங்க. எனக்கு அவன் எப்படி எரியான்னு பார்ப்போமே போய் அப்படின்னு நைட்லாம் தோணிருக்கு. யாருக்கும் தெரியாமல் போய் நின்று பார்த்து வந்திருக்கான். ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, அது எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் தான் அடிப்பாங்க, திட்டுவாங்க, பயங்கரமாக பைத்தியக்காம பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இல்லை, பயங்கரமாக திட்டுவாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் குழம்புவாங்க. அது வந்து ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டாகவே அவங்க என்ன யோசிக்கணும் தெரியாமல் முடிப்பாங்க. அதுக்கு இப்போ நான் ஒரு விக்டிமாக இருக்கேன்ல, என் வீட்லேயே பண்டிகுட்டியை இழிவாக பார்ப்பாங்க. சில எங்கள் அண்ணா தான் பார்ப்பான், இழிவாக பார்ப்பான். அதுதான் வேணும் எனக்கு. என்னோட அண்ணன் சித்தப்பா போய் பார்க்கலாம், பனிக்குட்டி இழிவாக பார்ப்பாங்க. எனக்கு பனிக்குட்டி பிடிக்கும். இதுதான் சாதி கட்டமைப்பு. இதான் கட்டமைப்பு.